சிம்ம ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி சூரிய பகவான் 12ஆம் பாவத்தில் குருவுடன் இருக்கிறார். ராசியில் கேது 8ஆம் பாவத்தில் சனி பகவான். பாருங்க, 8ஆம் பாவத்தில் சனி இருந்தால் அலைச்சலும் ஆரோக்கியம் குறையும் ஏற்படுத்தும். ஆனால் லக்னஸ்தானாதிபதியான கிரகம் சூரியன் 12ஆம் பாவத்தில் மறையும் பொழுது அங்கே குரு அஸ்தமாக இருக்கிறார். அதை வேற கவனிக்கணும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்களுக்கு வரும். நல்லா தூங்க வேண்டும். இரவில் உணவு கம்மியாக சாப்பிட வேண்டும். நைட் சாப்பாடை குறைச்சிடணும். சீக்கிரம் சாப்பிடுங்க. 6 மணி 7 மணி 7:30 மணி அதிகமாக லாஸ்ட் 8 o'clock வரைக்கும் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடணும். ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும். யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது. எவ்வளோ பேரை மதிச்சிட்டு சந்தோஷமாக இருந்து தன்னுடைய காலத்தை தள்ளுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமான சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம். அல்லது தன்னுடைய வயிற்று சம்பந்தமான, சீதளம் சம்பந்தமான, முது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த பெரிய பதவி வராது. மன கஷ்டம் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள். வியாபாரிகளுக்கு ராசியின் 12ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கும் பொழுது புது பர்ச்சேசிங் பண்ணக்கூடாது, ஜூது விளையாடக்கூடாது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே போகக்கூடாது. இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, ஜூது விளையாடுறவங்க, இந்த ஷேரில் எஸ்ஐபி அதெல்லாமே என்னென்னவோ இருக்குது, அதெல்லாமே செய்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். நஷ்டம் கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப உஷாராக இருக்கணும். பெரிய நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதம் நீங்கள் வியாபாரம் பண்ணலை பரவாயில்லை. ஆனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் புது ஆர்டரை கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் 15th of August வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும். 15th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் புது வியாபாரம், 16th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் புது வியாபாரம் ஆர்டர்லாம் கொடுக்கலாம். 16th வரைக்கும் கொஞ்சம் உஷாராக சாந்தமாக இருக்கணும். ஏனென்றால் அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, என்ன செய்ய வேண்டும்? வேலை வந்தால் சரி, வேலை வரலைன்னா கொஞ்சம் கடனை வாங்கி இந்த மாதம் வீட்டில் நல்லா தூங்குங்கன்னு சொன்னால் நித்திய கர்மம் பண்ணுங்கள். காலையில் ஏந்திரிங்க, பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலை போங்க, தவிர அது இதுன்னு போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இவன் வேலை வாங்கி கொடுக்குறான், 1 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன்னா அவன் சாப்பிட்டுடுவான். பணத்தை கொடுக்க மாட்டான், ஏமாற்றிடுவான். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் அலைச்சலான மாதம் என்று சொல்லுவேன். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிட, பிபி மருந்து இருந்தால் அது கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. வயதானவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். கொசு வலை வீட்டுக்கு போட வேண்டும், அல்லது கொசு ஜுரம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல சுமாரான காலம், ரொம்ப கடுமையாக ஒழிக்க வேண்டிய நேரம். ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க, ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சீதலும் பிடிக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்க, பரிகாரமாக தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும். பசுக்கு முன்னால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ
கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சூரியன் குரு 12 யார் வீட்டில் அப்பாவும் தாத்தாவும் இருக்காங்க, அந்த சிம்ம ராசிக்காரர் நல்ல தலைத்து அப்படின்வேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டால் இந்த தோஷம் எல்லாமே குறைஞ்சிடும். எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியன் குரு 12 இருக்குது. சிம்மராசிக்காரன் தாத்தாவும் அப்பாவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கன்னா எல்லா தோஷங்களும் தீர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.